குட் ஈவினிங் மேம். நான் நந்தினி. நான் உங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேம். நீங்கள் தான் மேம் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் மாடல்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றதையே நான் உங்ககிட்ட தான் மேம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க மேம். என் பர்சனலாகவும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, யார் எந்த ஹெல்ப்பு எப்போ கேட்டாலும் உங்கள் ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, எங்களுக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஹெல்ப்னாலும் எங்களுக்கு பண்ணுறீங்க மேம். உங்ககிட்ட தான் மேம் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாரியே நான் கண்டிப்பாக படித்து நான் நல்ல ஃபீல்டுக்கு போயிட்டு நானும் உங்களை மாரி நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மேம். தேங்க்யூ மேம். சொன்ன பேச்சு கேட்கணும், வீட்டில் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும், இங்கே கேட்கணும். பெண் கல்வின்றது நம்ம பாடம் படிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்குன்னு நிறைய கல்விகள் இருக்குது. சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், இப்போ பெரிய பண்ணானதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கணும், எல்லாமே கல்வி தான். நம்ம கற்றுக்கிறது அத்தனையும் கல்வி தான், படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. இல்லை, கற்றுக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கை பூரா கற்றுக்குறோம் பாரு, ஒன்றுமே கல்வி தான். புரியுதா? அப்போ நம்மளுடைய நேராக பார்க்கணும், பார்வை வந்து நேராக இருக்கணும், தைரியமாக பேசணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். சொல்லுங்க, புரியுதா? அப்போ அப்படி இருந்தோம் அப்படின்னா மற்றவங்க நம்மள்கிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. நீ நேராக பார்க்குறேன், நேராக போகிறேன், நீ பாட்டுக்கு படிக்க போகிறேன், நீ பாட்டுக்கு வர அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வந்து பண்ண மாட்டாங்க. நீ நின்று ஒரு இடத்துல இங்கே பேசுகிற, நாளைக்கு அங்கே போய் நின்று பேசுவேன். அப்போ மற்றவங்க அந்த பொண்ணு அங்கே நின்று பேசிடுச்சு, நம்ம போனால் பேசும், வருமா வராதா? அப்போ ஸ்கூலுக்கு வரேன்னா நேராக ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல். வழியில் எந்த வேலையுமே வச்சுக்கூடாது. அது ஒரு பெரிய நீ கற்றுக்க வேண்டிய கல்வி. வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான நேரத்துக்கு கிளம்பணும், திருப்பி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வந்துடணும். நீ வீட்டுக்கு வந்துட்டு எங்கே படிக்க போறியோ, எங்கே போறியோ, வீட்டில் இருக்கிறவங்க பேரண்ட்கிட்டயோ பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு நீ போகிறதுன்றதா முறையான கல்வி. போய் சொல்லிக்கலாம், அந்த பழக்கமே இருக்குது. இல்லை, நீங்கள் அடுத்த விஷயம் பெரிய கிளாஸ் போகிறீங்க, இது நான் கிளாஸில் வச்சு சொல்லுவேன், இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சதுனால நான் சொல்லிடுவேன். புரியுதா? எப்பயுமே பாய்ஸ் கோட்டு தான். ஸ்கூல் விட்டு வீடு, வீடு விட்டால் ஸ்கூல். நடுவில் எந்த வேலையுமே வச்சுக்கூடாது. அவங்க கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம், ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். அந்த கருவில் அந்த பிள்ளைங்க இறந்து போனப்ப அந்த விஷயத்த சொன்னா அவங்கள்ட்ட, அவங்க நேராக போனவங்க போட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தானா இன்றைக்கி அந்த பிள்ளைங்க உயிரோடு இருந்திருக்கும். சரி, போன நேரத்தில் கொஞ்சம் பிள்ளைங்களை அப்படியே கொஞ்சம் போய் கூட்டி காமிச்சிட்டு வருமே அப்படின்னு போனாங்க. என்ன ஆயிடுச்சு, பிள்ளைங்க போனதுன்னு போயிடுச்சு, நம்ம ஒரு டீச்சருக்கு வேலைக்கு போச்சு. அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு நேராக வீடு, வீடுன்னா அதை நீங்கள் முறையாக கற்றுக்கோங்க. வீட்டில் இந்த பசங்க இந்த வருஷம் அட்மிஷனுக்கு வரணும், பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களாம் ஸ்கூலில் சேர்க்க சொல்லுங்கள். இந்த கட்டடம் இல்லை, நாங்களாம் இப்படி வெயிலில் உட்காந்துருக்கோம், நாங்களே போகிறோம், அடுத்த வருஷம் பசங்களுக்குலாம் கட்டடம் வேணும், ஏதாவது கட்டடத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இது எல்லாமே கல்வி தான். உங்கள் ஊருக்கு ஒரு கட்டடம் வேணும், நீங்கள் தான் போய் சொல்லணும், நாங்கள் பேசிட்டே இருக்க முடியாது. புரியுதா? நம்ம கற்றுக்கிட்ட படிப்பு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்ல அது பன்மடங்கு பெருகும், மறக்காமல் இருக்கும். சரியா? அதனால் பெண்கள் கல்வி கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆண்களும் கல்வி கற்றுக்கிட்டே என்ன செய்யணும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். செய்யலாமா? அனைவருக்கும்